வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி பெற்றது. ஒரு மாதத்திற்குள் டிஆர்பி மூலம் 2200 நிரந்தர பேராசிரியர்களை நியமனம் செய்ய தேர்வு நடத்தப்படும். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. இருமல் மருந்து விவகாரத்தில் பதிலளிக்க முதலமைச்சருக்கு பொறுப்பு உள்ளது. மதுரையில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேட்டி. வடக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானில் துணை ராணுவ படை நடத்திய தாக்குதலில் 53 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவின் மிசிசிப்பி மாகாணத்தில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதியாகியுள்ளது. பீகார் மாநிலத்தில் நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் ஆகியவற்றை கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து டெல்லியில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கூட்டத்தின் இறுதியில் தொகுதி பங்கீடு உடன்பாடு எட்டப்பட்டது. அதன்படி பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் தலா 101 இடங்களில் போட்டியிடுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. சிராக் பஸ்வான் தலைமையிலான லோக் ஜனசக்தி கட்சிக்கு 29 தொகுதிகளை ஒதுக்க தேசிய ஜனநாயக கூட்டணி முடிவு செய்துள்ளது. ராஷ்டிரியா லோக் மோர்ச்சா 6 இடங்களிலும், இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா 6 தொகுதிகளிலும் போட்டியிடுவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஒரு மாதத்திற்குள் டிஆர்பி மூலம் 2200 நிரந்தர பேராசிரியர்களை நியமனம் செய்ய தேர்வு நடத்தப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில அளவிலான பள்ளி மாணவிகளுக்கு இடையிலான தஞ்சையில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பரிசுகளை வழங்கினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்பான ஆட்சியால் தமிழ்நாடு உலக அளவில் சிறந்து விளங்குகிறது என்றும், தமிழ்நாட்டில் கல்வி, சுகாதாரம், தொழில்துறை எப்படி முதன்மையானதாக விளங்குகிறதோ அதேபோல் விளையாட்டுத்துறையும் முதன்மையானதாக திகழ்கிறது என்றும், விளையாட்டுத்துறையில் இந்திய அளவில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது எனவும், துணை முதல்வர் வசம் விளையாட்டுத்துறை உள்ளதால் அவர் படிப்போடு விளையாட்டில் அனைத்து மாணவ மாணவிகளும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் 34 புதிய கல்லூரிகள் தொடங்கப்பட்டன. நான் பொறுப்பேற்ற 8 மாதத்திற்குள் 16 புதிய கல்லூரிகள் தொடங்கப்பட்டன. 8 புதிய பாடத்திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளனர் என்றும், ஒரு மாதத்திற்குள் டிஆர்பி மூலம் 2200 நிரந்தர பேராசிரியர்களை நியமனம் செய்ய தேர்வு நடத்தப்படும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு இரட்டை வேடம் போடுறது அப்படின்னு சொல்றாங்க. பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்வது என்பது எதிர்க்கட்சிகளுக்கு இயற்கையான வாடிக்கை. புகழ்பெற்ற ஜாதிய சாராத விஞ்ஞானிகள் பற்பல பெருமைக்குரியவர்கள் தான். ஒரு சிலரை ஜாதியின் பெயரை சொன்னால்தான் தெரியும். ஒரு சில அறிஞர்கள், சான்றோர்கள், விஞ்ஞானிகள், தலைவர்கள் பெயரை சொல்லும் பொழுது சில பல அடையாளங்கள் பல்லாண்டு காலமாக இருந்த நிலை உண்டு. ஜாதியின்மை இருக்கக்கூடாது என்று அறிவித்த முதலமைச்சருடைய செயல்பாட்டை எல்லோரும் வரவேற்கிறார்கள். நாடறியும் ஒத்துக்கொள்ளாத மாற்றுக் கட்சிக்காரர்கள் கூட இதை வரவேற்கக்கூடியதுதான் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவர்கள் கொச்சைப்படுத்துவது என்பது பெருமைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நபரை கொச்சைப்படுத்துவதாக தான் நாங்கள் கருதுகிறோம். முழு விவரத்தையும் முழு முடிவையும் முதலமைச்சர் அறிவிப்பார். புதியதாக தொடங்கப்பட்ட கல்லூரிகள் 34, குறிப்பாக இந்த 8 மாத காலத்திற்குள் நான் பொறுப்பேற்ற பிறகு 16 கல்லூரிகள், இறுதியாக மன்னார்குடியில் மகளிர் கல்லூரி, 64 கல்லூரிகளில் ஷிப்ட் 2 முறை தொடங்கப்பட்டிருக்கிறது. 8 புதிய பாடத்திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஆசிரியர் தேவையினை எண்ணிதான் முதலில் 551 பேரும், அதன் பிறகு 881 பேரும், இன்றைக்கு 2703 பேர் நிரந்தர பணியாளர்கள் பணி நியமனம் செய்வதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் உயர்கல்வித்துறைக்கு உத்தரவிட்டு அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. 8ஆம் தேதி இறுதி நாளாக கௌரவ உரிமையாளர் முடிவெடுக்கப்பட்டு நேர்கால் அணைப்பதற்கான பணி நடக்கிறது. இன்னும் ஒரு மாதத்தில் டிஆர்பி மூலம் 2700 நிரந்தர பேராசிரியர்களுக்கு தேர்வு நடத்தவும் உயர்கல்வித்துறை முயற்சித்து வருகிறது. எனவே பேராசிரியர் பணி காலியிடம் இல்லை தமிழகத்தில் என்று சொல்லுகிற எல்லையை தொடுவதற்கு உயர்கல்வித்துறை முயற்சிக்கிறது. முதலமைச்சர் துணை உங்கள் கோரிக்கையை ஏற்று விரைவில் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும்.
இருமல் மருந்து விவகாரத்தில் பதிலளிக்க முதலமைச்சருக்கு பொறுப்பு உள்ளது என்றும் இதுகுறித்து முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் எனவும் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மதுரையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு திருமாவளவனின் எண்ண ஓட்டம் குழப்பத்தில் உள்ளது என்றும் தவறு செய்த பிறகு தப்பிப்பதற்காக RSS பாஜக என பழி போடுவதை தொல் திருமாவளவன் நிறுத்த வேண்டும் என்றும் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக சித்தாந்தத்தை விட்டு கூட்டணி சேரலாம் என்று தலைமை நீதிபதி மீதான தாக்குதலை கண்டிக்கும் விசிக வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்துகிறது என்றும் கார் மீதான தாக்குதலுக்கு நான் தான் காரணம் என தொல் திருமாவளவன் கூறுகிறார். இதுதான் தமிழகத்திற்கான சாபக்கேடு என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். மேலும் சாதிகளும் எதிரி என கூறிக்கொண்டு சாதி பெயரில் அரசியல் செய்கிறது திமுக என்றும் இருமல் மருந்து விவகாரத்தில் பதிலளிக்க முதலமைச்சருக்கு பொறுப்பு உண்டு. ஆனால் இருமல் அதிகாரிகளை மட்டும் இடைநீக்கம் செய்துவிட்டு தனக்கு இதில் தொடர்பில்லை என அரசு மாய தோற்றத்தை அளிக்கிறது என்று பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். வடக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானில் துணை ராணுவ படையான RSF நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் பொதுமக்கள் 53 பேர் உயிரிழந்தனர். வடக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானில் துணை ராணுவ படையான RSF நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் பொதுமக்கள் 53 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு உள்நாட்டு போரை கண்காணித்து வரும் மருத்துவ குழு தெரிவித்தது. இதுகுறித்து மருத்துவ குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் RSF படையால் முற்றுகையிடப்பட்டுள்ள வடக்கு பார்மா மாகாண தலைநகரான அல் பசீர் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் உயிரிழந்தவர்களில் 14 சிறுவர்கள் 15 பெண்கள் அடங்குவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர 5 சிறுவர்கள் 7 பெண்கள் உட்பட 21 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மிசிசிப்பி மாகாணத்தில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவின் மிசிசிப்பி மாகாண தலைநகர் ஜாக்சனுக்கு வடகிழக்கு 190 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நகரமான லேண்டில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. இந்த சம்பவத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் 12 பேர் படுகாயமடைந்தனர். அவர்களில் 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் 4 பேர் விமானம் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக மேயர் ஜான் லீ பிபிசியிடம் தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், சந்தேக நபர் யாரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் இருப்பினும் காவல்துறையின் தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது என்றும் மேயர் ஜான் லீ தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் போலியோ பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் தமிழக அரசு சார்பில் இன்று முதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடங்கியது. அதன்படி பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி திருநீர்மலையில் சிறப்பு போலியோ சொட்டு மருந்து முகாமை தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். இந்தியா போலியோ வைரஸ் நிபுணர் ஆலோசனை குழு இந்தியாவில் 21 மாநிலங்களில் 269 மாவட்டங்களில் போலியோ வைரஸ் பரவும் மாவட்டங்களாக உள்ளது எனவும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. இதனால் தமிழகத்தில் செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருநெல்வேலி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கண்டறியப்பட்டு அந்த மாவட்டங்களில் சிறப்பு போலியோ சொட்டு மருந்து முகாம்களை தமிழக அரசு இன்று தொடங்கியுள்ளது. அதன்படி பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி திருநீர்மலையில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, பொது சுகாதாரத்துறை மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை இயக்கம் ஆகியவை சார்பில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெற்றது. முகாமை தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் தொடங்கி வைத்து குழந்தைகளுக்கு சொட்டு மருந்துகளை வழங்கினர். முகாமில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் கோ. காமராஜ், மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா, மாநகராட்சி கமிஷனர் பாலச்சந்தர் உட்பட சுகாதாரத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் மா. சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியா போலியோ வைரஸ் நிபுணர் ஆலோசனை குழுவின் அறிவிப்பின்படி தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம்கள் நடைபெறுகிறது என்றும் தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், திருநீர்மலை நகர்ப்புற துணை சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் அமைச்சர் திரு தாமோ அன்பரசன்,
இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு இ கருணாநிதி, வணக்கத்திற்குரிய மேயர், துணை மேயர், மாவட்டத்தின் மாட்சிமை தங்கிய ஆட்சித்தலைவர், மாநகராட்சியின் ஆணையர் உள்ளிட்ட பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த முகாம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முகாமை பொறுத்தவரை ஏற்கனவே தமிழ்நாட்டில் கடந்த 29 ஆண்டுகளாக போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் 21 ஆண்டுகளாக போலியோ நோய் பாதிப்பில்லாத தமிழ்நாடு என்கின்ற நிலையை மிக சிறப்பாக எட்டியிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இறுதியாக 2004ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு போலியோ பாதிப்பு கண்டறியப்பட்டது. 29 ஆண்டுகளாக போலியோ சொட்டு மருந்து வழங்கிக் கொண்டிருந்தாலும் 21 ஆண்டுகளாக இன்றைக்கு இந்த போலியோ நோய் பாதிப்புகள் இல்லாத தமிழ்நாடாக இருந்து வருகிறது. கடைசி பாதிப்பு 2004ஆம் ஆண்டு திருநெல்வேலியில். நாகர்கோவில் வடச்சேரி பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் பயனடையும் வகையில் ரூபாய் 19 கோடியே 74 லட்சம் மதிப்பீட்டில் 21 புதிய சொகுசு தாழ்த்தள பேருந்து சேவையை அமைச்சர் மனோ தங்கராஜ் துவங்கி வைத்தார். நாகர்கோவில் மண்டலத்தில் இயக்கப்படும் 438 நகர பேருந்துகளில் 368 நகர பேருந்துகள் மகளிர் விடியல் பயண பேருந்துகளாக இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி கோட்டத்தின் நாகர்கோவில் மண்டலம் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் பயனடையும் வகையில் ரூபாய் 19 கோடியே 74 லட்சம் மதிப்பீட்டில் 21 புதிய தாழ்த்தள சொகுசு பேருந்துகளை இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி வடச்சேரி பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கலந்து கொண்டு கொடியசைத்து பேருந்துகளை இயக்கி வைத்தார். பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைவரும் எளிதில் ஏறி இறங்க வசதியாக பேருந்தின் தளம் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளிகள் சக்கர நாற்காலி மூலம் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் சாய்தளம் வசதியும் சக்கர நாற்காலியுடன் அமர்ந்து பயணம் செய்ய தனி இட வசதியும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கரூர் சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு அமைக்க வேண்டும் என்று மேல்முட்டுக்கூரில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் கீவக்குப்பம் தொகுதிக்குட்பட்ட மேல்முட்டுக்கூர் பஞ்சாயத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை சட்டப்பேரவை உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி பார்வையிட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. இதைத் தொடர்ந்து கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தேன் என்று பூவை ஜெகன்மூர்த்தி தெரிவித்தார். மேலும் கரூர் சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரையில் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் தாங்களின் கட்சி கொடிகளுடன் வந்து கலந்து கொள்கின்றனர் என்றும் அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி அமைந்தால் நன்றாக இருக்கும் என தாவேகா தொண்டர்கள் தெரிவிப்பதாகவும் பூவை ஜெகன்மூர்த்தி தெரிவித்தார். இதில் மேல் முட்டுக்கூர் பஞ்சாயத்து தலைவர் சுந்தர், புரட்சி பாரதம் கட்சியின் மாவட்ட செயலாளர் மேகநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாயின் மீது காலணி வீசப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சனாதன சக்திகளிடமிருந்து ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தியும் ஊத்துக்கோட்டையில் நீதிமன்றம் எதிரே வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி PR கவாயின் மீது வழக்கறிஞர் ஒருவர் காலணி வீசிய சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமை நீதிபதியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சம்பவத்தின் போது அவர் கடைபிடித்த அமைதியை பாராட்டினார். காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை குற்றவியல் மற்றும் நடுவியல் நீதிமன்றத்தின் எதிரே வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலணி வீசப்பட்ட சம்பவம் கடும் கண்டனங்களுக்கும் உரியது எனவும் தலைமை நீதிபதி மீது காலணி வீசிய RSS சனாதன சக்திகளிடமிருந்து ஜனநாயகத்தையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாத்திட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்திய குடியரசுத் தலைவரால்
நியமனம் செய்யப்பட்ட உச்சநீதிமன்றத்தின் 33 நீதிபதிகளின் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அவர்களின் மீது இந்துத்துவ RSSஇன் கைக்கூலி கோட்சே கோல்வால்கர் போன்றவர்களின் மனுநீதி வழிவந்த ராகேஷ் கிஷோர் என்பவர் ஒரு வழக்கறிஞராக இருந்து கொண்டு ஒரு மனநோயாளி போல் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே மாண்பை மிகு நீதிபதி தலைமை நீதிபதி அவர்கள் மீது செருப்பு வீச முயற்சித்திருக்கிறார். இந்த செருப்பு வீச முயற்சித்திருப்பது என்பது இந்திய அரசியல் சாசனத்தின் மீது வீசியதற்கு சமம், இந்திய தேசிய கொடியின் மீது வீசியதற்கு சமம், இந்திய வரைபடத்தின் மீது வீசியதற்கு சமம், இந்திய நீதித்துறையின் மீது செருப்பு மாலை போட்டதற்கு சமம். இப்பாற்பட்ட மனநோயாளி இந்த தவறை செய்துவிட்ட பிறகு கூட சமத்துவமாக இருக்கின்ற வழக்கறிஞர்களுக்கு மத்தியிலும், மக்களுக்கு மத்தியிலும், அரசியல்வாதிகளுக்கு மத்தியிலும், சமூக ஆர்வலர்களுக்கு மத்தியிலும் கடவுள்தான் என்னை இதை செய்ய சொன்னார் என்று ஆணவமாக பேசியிருப்பதும், மன்னிப்பு கேட்க முடியாது என்று சொல்லியிருப்பதும், இந்த நாட்டின் RSS எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, யாரின் கீழ் இந்த நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு மோடி அரசே இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் ஊத்துக்கோட்டை வழக்கறிஞர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்று நீதிமன்ற வளாகத்தின் முன்பு ஒரு தலைமை நீதிபதிக்கே இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. நாளை ஒரு நீதிபதியை கத்தியால் குத்திவிட்டோ அல்லது துப்பாக்கியால் சுட்டுவிட்டோ கடவுள்தான் என்னை குத்த சொன்னார், கடவுள்தான் என்னை சுட சொன்னார் என்று சொல்லக்கூடிய நிலை. வாணியம்பாடியில் செயல்படும் டேவிட் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சார்பில் பிரசவத்திற்கு பிறகு உலக இரத்தப்போக்கு தினம் கொண்டாடப்பட்டது. வாணியம்பாடியில் செயல்படும் டேவிட் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் இந்திய மருத்துவ சங்கத்தின் வாணியம்பாடி கிளை ஆகியவை இணைந்து ஒவ்வொரு பிரசவத்தின் போதும் இனி உயிரிழப்புகள் இல்லை என்ற கோஷங்களுடன் உலக பிரசவ தினத்தை கொண்டாடியது. விழாவிற்கு இந்திய மருத்துவ சங்கத்தின் வாணியம்பாடி தலைவர் டாக்டர் பசுபதி தலைமையேற்று விழாவை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் பங்கேற்றவர்களை டேவிட் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் எலும்பியல் பிரிவு டாக்டர் டேவிட் விமல்குமார் வரவேற்றார். விழாவில் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் நித்திரோஸ் டேவிட் பங்கேற்று இரத்த இழப்பை துல்லியமாக மதிப்பிடுதல், கருப்பை மசாஜ், ஆக்சிடோசின் மதிப்பளிப்பு மற்றும் டிரானெக்சாமிக் அமிலம் 3 மணி நேரத்திற்குள் வழங்குதல் உள்ளிட்ட நடைமுறைகள் பற்றி விளக்கி பேசினார். மேலும் பிரசவத்திற்கு பிறகு இரத்தப்போக்கு ஏற்பட்டால் தாமதமின்றி மருத்துவமனைக்கு வருவது உயிரை காப்பாற்றுவதற்கான முதற்படி என்றும் டாக்டர் நித்திரோஸ் மற்றும் டாக்டர் கயல்விழி ஆகியோர் தெரிவித்தனர். இவ்விழாவில் தாய்மார்களின் உயிர் காக்கும் நோக்கில் பிரசவத்திற்கு பிறகு ஏற்படும் இரத்தப்போக்கை உடனடியாக அடையாளம் காணவும் தாமதமின்றி சிகிச்சை அளிக்கவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இவ்விழாவின் இறுதியில் மருத்துவ பணியாளர்கள் பங்கேற்று தாய்மார்களின் பிரசவத்தின் போது இனி உயிரிழப்புகள் இல்லை என உறுதிமொழி ஏற்றனர். விழாவில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சமூக பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் திருக்கோவில் உட்பட 4 கோவில்களில் பயன்பாட்டிற்கு இல்லாத தங்க ஆபரணங்களை உருக்கி தங்க முதலீடு திட்டத்தில் முதலீடு செய்வதற்கு பாரத் ஸ்டேட் வங்கியிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவிலில் இன்று காலை 8 மணி அளவில் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில், குன்றத்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில், திருமலை வையாவூர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில், திருவிடந்தை ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோவிலில் உட்பட 4 திருக்கோவில்களில் இருந்து பயன்பாட்டிற்கு இல்லாத பிரித்தெடுக்கப்பட்ட 53 கிலோ 386 கிராம் எடையிலான தங்க ஆபரணங்களை மும்பையில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தங்க உருக்கு ஆலையில் தங்கத்தை உருக்கி தங்க முதலீடு திட்டத்தில் முதலீடு செய்வதற்கு பாரத் ஸ்டேட் வங்கியிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் காந்தி, மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன், மாவட்ட கழக செயலாளர் சுந்தர், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி மற்றும் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலர் ராமச்சந்திர பாபு உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முன்னதாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்களுக்கு ஸ்ரீ காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலின் சார்பில் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஏகாம்பரநாதர் கோவிலில் புனரமைப்பு பணிகள் குறித்து கோவில் நிர்வாகிகளிடம் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கேட்டறிந்து
கோவில் திருப்பணிகளை விரைந்து முடிக்கவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். குடியாத்தம் நகராட்சி சார்பில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தினை நகராட்சி நிர்வாக அதிகாரி மதுசூதனன் ரெட்டி ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் நகராட்சி சார்பில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் கட்டப்பட்டுள்ளது. இதனை தமிழக நகராட்சி நிர்வாக இயக்குநர் மதுசூதனன் ரெட்டி நேரில் சென்று ஆய்வு செய்தார். அதன் பின்னர் அறிவுசார் நூலகம் மற்றும் கணினி அறை உள்ளிட்டவற்றை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து குடியாத்தம் பழைய மற்றும் புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் நகராட்சி சார்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சி பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். இதில் குடியாத்தம் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன், ஆணையாளர் மங்கியக்கரசன், நகராட்சி உறுப்பினர்கள் மோகன், அரசு, கோவிந்தராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேல வன்னியூர் கிராமத்தில் வட்டாட்சியர் பிரகாஷ் தலைமையில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் குமாராட்சி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட நெடும்பூர், செட்டிக்கட்டளை, பரிவிளாகம் ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்களுக்காக உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் மேல வன்னியனூர் கிராமத்தில் நடைபெற்றது. முகாமிற்கு வட்டாட்சியர் பிரகாஷ் தலைமை தாங்கினார். வட்டார வளர்ச்சி அலுவலர் சுந்தரம், கல்விக்குழு தலைவர் கோவிந்தசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமில் நெடும்பூர், செட்டியக்கட்டளை, பரிவிளாகம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை, முதியோர் உதவித்தொகை, வீட்டுமனை பட்டா, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை உள்ளிட்ட கோரிக்கை மனுக்களை அளித்தனர். முகாமில் கல்விக்குழு உறுப்பினர்கள் கோபாலகிருஷ்ணன், சாமியப்பன், சக்திவேல், குமார், ராஜேந்திரன், ராஜாராமன், நாகராஜன், ராஜசேகர் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வரதராஜன் பேட்டை தேன்னூரில் செயல்படும் அன்னை லூர்த் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நலன் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வரதராஜன் பேட்டை தென்னூரில் செயல்படும் அன்னை லூர்து பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்பு திட்டமான நலன் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமை சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் பார்வையிட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகளை கேட்டறிந்தார். முகாமில் சுகாதார இணை இயக்குநர் டாக்டர் மாரிமுத்து, மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் மணிவண்ணன், உடையார்பாளையம் வருவாய் கோட்டாட்சியர் ஆர். ஜீவா, வட்டாட்சியர் ராஜமூர்த்தி, வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் கண்ணன், வரதராஜன்பேட்டை பேரூராட்சி தலைவர் மார்கிரேட் அல்போன்ஸ், துணைத் தலைவர் எட்வின் ஆர்த்தர், ஆண்டிமடம் கிழக்கு ஒன்றிய கழக பொறுப்பாளர் ரெங்கமுருகன் மற்றும் அரசு அலுவலர்கள், மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். உலக மனநல தினத்தை முன்னிட்டு பெரியபாளையம் அருகே ராளப்பாடி கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஆதரவு இல்லம் என்ற மனநல மையத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி உலக மனநல தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி திருவள்ளூர் மாவட்டம் குமாரப்பேட்டை ஊராட்சிக்குட்பட்ட ராளப்பாடி கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஆதரவு இல்லம் என்ற மனநல மையத்தில் பொதுமக்களுக்கு மனநல விழிப்புணர்வு பற்றி நாடகம், நடனம் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு இல்லத்தின் தலைவர் கோடீஸ்வர ராவ் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் ஜீவராவ் முன்னிலை வகித்தார். விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மனநலம் என்றால் என்ன, மனநலம் ஏன் பாதிக்கப்படுகிறது, மனநலம் குன்றியவர்களின் அறிகுறிகள், மனநலத்தை பாதுகாக்க நாம் கையாள வேண்டிய எளிய வழிமுறைகள் மற்றும் நம் சமூகத்தில் எப்படி மன ஆரோக்கியத்துடன் வாழ்வது என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை மக்களிடையே நாடகத்தின் மூலம் எடுத்துரைக்கப்பட்டது. விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆதரவு இல்லத்தின் ஊழியர்கள் செல்வ கணபதி, மஜித் குமார், அனிதா, தேன்மொழி, வினோதினி, மாலதி, காவ்யா, சூஷன், அருண்குமார், கார்த்திக், சேகர், ராஜா, கமல், ரவி, சரண்யா, மம்தா, பாலாம்பிகா ஆகியோர் பங்கேற்று சிறப்பான முறையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். ஆந்திர மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் பழமநேர் கால்வாய் பள்ளி அணையிலிருந்து வினாடிக்கு 650 கன அடி வீதம் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. ஆந்திர மாநிலத்தில் தொடர் கனமழையின் காரணமாக பழமநேர் கால்வாய் பள்ளி பகுதியில் உள்ள அணை முழு கொள்ளளவை எட்டியது. மேலும் அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் தொடர் மழையின் காரணமாக 5 ஆண்டுகளுக்கு பிறகு அணையிலிருந்து சுமார் 650 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது.
இதனால் அப்பகுதியில் உள்ள கவுண்டன்யே ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் ஆற்றின் கரையோர பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுவதால் வேர்க்கடலை செடிகள் தண்ணீரில் மிதக்கின்றனர். இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் அணையை பார்க்க வரும் பொதுமக்கள் குளிக்கவும் தண்ணீரில் நின்று செல்ஃபி எடுக்கவும் பழமநீர் காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். தூத்துக்குடி திரேஸ்புரத்தில் கடற்கரை பகுதியில் தூண்டில் வளைவு முழுமையாக அமைத்து தராத தமிழக அரசு மற்றும் மீன்வளத்துறையை கண்டித்து 23ஆம் தேதி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக மீனவர்கள் சங்கத்தினர் அறிவுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் 1200 நாட்டுப்படகுகள் மூலம் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடல் பகுதியில் ஏற்பட்ட கடல் சீற்றத்தால் நாட்டுப்படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி கடும் சேதமடைந்து விடுகிறது. இதனால் திரேஸ்புரம் கடற்கரை பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து கடந்த 2006ஆம் ஆண்டு தமிழக அரசின் சார்பில் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் 1050 மீட்டர் மற்றும் 538 மீட்டர் என 2 பகுதிகளாக தூண்டில் வளைவுகள் அமைக்கப்பட்டன. ஆனால் 538 மீட்டர் தூரத்திற்கு தூண்டில் வளைவுகள் அமைத்ததற்கு மாற்றாக 250 மீட்டர் தூரத்திற்கு மட்டுமே தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டு மீதமுள்ள 285 மீட்டர் தூரத்திற்கு உரிய நிதி இல்லாமல் அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. இந்நிலையில் இதுகுறித்து தமிழக மீன்வளத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தூத்துக்குடியில் திரேஸ்புரத்தில் நாட்டுப்படகு மீனவர்கள் கூட்டமைப்பு சார்பில் கூட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வரும் 23ஆம் தேதி 1200 நாட்டுப்படகு மீனவர்கள் ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக மீனவர்கள் அறிவித்துள்ளனர். 2006ஆம் ஆண்டு அன்றைய சமூக நலத்துறை அமைச்சர் திரு கீதாஜீவன் அவர்கள் தலைமையில் அடிக்கல் நாட்டப்பட்டு இந்த பணி தொடங்கப்பட்டது. IIT அப்ரூவ்டின்படி வடபாகம் 1050 மீட்டரும் தென்பாகம் 535 மீட்டரும் முடிவு செய்யப்பட்டது. ஆனால் 1050 மீட்டர் வடபாகம் முழுமை பெற்ற நிலையில் தென்பாகத்தில் 250 மீட்டர் மட்டும் பணி முடிவு பெற்று பாதி நிலையில் நிறுத்தப்பட்டது. அதற்குரிய காரணம் அரசு அன்று சொன்ன காரணம் பணம் பற்றவில்லை, ஆகவே அடுத்த நிதியாண்டில் நாங்கள் அதை சரி செய்து விடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அதன் பிறகு கடந்த 10 ஆண்டு காலமாக வேறொரு அரசாங்கம் ஆட்சி நிலையில் வந்த நிலையில் இது கிடப்பில் போடப்பட்டது. ஆனால் இப்போது இந்த அரசாங்கம் தொடங்குவதற்கு முன்பே மரியாதைக்குரிய அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் கோயில்பட்டியில் உங்கள் தொகுதி ஸ்டாலின் வரும்போது இந்த கோரிக்கையை நாங்கள் வலுவாக வைத்தோம். அதற்கு முன்பாக கடந்த 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியினும் அன்றே இருந்த இந்த மாவட்ட அமைச்சர்களிடம் இது குறித்து வலியுறுத்தி பல முறை மனு கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் மனுநீதி நாளிலும் மீனவர் குறைதீர்ப்பு நாளிலும் இந்த மனுவை நாங்கள் வழங்கி இருக்கிறோம். ஆனால் எந்த பதிலும் இல்லை. இதற்குரிய காரணம் அன்று சொல்லப்பட்ட காரணம் என்றால் பசுமை தீர்ப்பாயம் என்பது தூண்டில் வளைவை கடலில் அமைக்கக்கூடாது என்றதற்காக ஒரு இடைக்கால தடை விதித்துள்ளது என்று கூறினார்கள். நவம்பர் மாதம் கோவாவில் நடைபெறும் உலக கோப்பைக்கான சதுரங்க போட்டியில் இந்தியா ஆதிக்கம் செலுத்தும் என்றும் கோவூரில் இந்திய பெண்கள் அணியின் பயிற்சியாளர் ஷியாம் சுந்தர் தெரிவித்துள்ளார். கோவூரில் செயல்படும் ஸ்ரீ கிரீன் இன்டர்நேஷனல் தனியார் பள்ளியில் உலக சதுரங்க தினத்தை முன்னிட்டு செஸ் போட்டி நடைபெற்றது. போட்டிகள் ஜூனியர், சப் ஜூனியர், சீனியர், சூப்பர் சீனியர் என 4 பிரிவுகளாக நடைபெற்றது. போட்டியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் பயிலும் மாணவர்கள் பங்கேற்று விளையாடினர். அவர்களுடன் இந்திய சதுரங்க பெண்கள் அணியின் பயிற்சியாளரும் கிராண்ட் மாஸ்டருமான ஷியாம் சுந்தர் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுடன் விளையாடினார். போட்டியின் இறுதியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பள்ளி தலைவர் கிருஷ்ணமூர்த்தி பரிசு கோப்பை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தார். இது தொடர்பாக இந்திய பெண்கள் அணியின் பயிற்சியாளர் ஷியாம் சுந்தர் தெரிவிக்கையில், ஓகே, ஸோ நான் கிராண்ட் மாஸ்டர் ஷியாம் சுந்தர். நான் இங்கே ஸ்ரீ கிரீஷ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் கோவூருக்கு நேஷ்னல் செஸ் டேக்காக செலிப்ரேஷன்ஸ்க்காக வந்திருக்கேன். ஸோ எங்கள் குழந்தைங்க நல்லா ஆடினாங்க. நான் சைமல்டேனியஸ் எக்ஸிபிஷனும் கொடுத்தேன். இங்கே 18 குழந்தைங்க ஆடினாங்க. ஸோ நான் அவங்களோட அட் டைமில் 18 கிட்ஸோடு ஆடினேன்.
ஸோ இந்த ஸ்கூல் நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க, செஸ் பிளேஸ் சரி, பொதுவாக ஸ்போர்ட்ஸுக்கும் சரி. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்கூலும் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிவிட்டு செஸ் பிளேஸ் நல்ல சப்போர்ட் என்கரேஜ்மெண்ட் பண்ணால், செஸ் மட்டும் இல்லை எல்லா ஸ்போர்ட்ஸ் என்கரேஜ் பண்ணால் படிப்பு தாண்டி ஸ்போர்ட்ஸ்லையும் நம்ம குழந்தைங்க நல்லா எக்ஸல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சர்வதேச அளவிலான போட்டி, இன்டர்நேஷனல் காம்படிஷன், உமன்ஸ் எந்தெந்த காம்படிஷன் போகிறாங்க சார், எப்படி சார்? இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் நடக்க போகுது, அதுவும் நம்ம இந்தியாவில் கோவாவில் நடக்க போகுது. November 1 நடக்க போகுது. இது வந்து மென் வேர்ல்டு கப். ஸோ மென் பிளேயர்ஸ் கலந்துக்கிற மாதிரி. ஸோ நம்ம சென்னை சேர்ந்த பிரக்னானந்தா மற்றும் டாப் பிளேயர்ஸ்லாம் ஆட போகிறாங்க. ஸோ இது வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச்சுக்கு ரொம்ப முக்கியமான டோர்னமெண்ட். ஸோ நம்ம இந்தியன் ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியன் மென்னும் சரி உமன்லும் சரி டாப் லெவலில் மெடல் அடிச்சுட்டு இருக்காங்க. இந்தியன் இப்போ செஸ்னாவே இந்தியா தான் டாப்பில் இருக்குது. ஸோ இந்த கோவாவில் நடக்கிற நம்ம டோர்னமெண்ட், வேர்ல்டு கப் டோர்னமெண்ட், நம்ம பிளேயர்ஸ் நல்லா பண்ணுவாங்கன்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அரக்கோணத்தில் தூய்மையை வலியுறுத்தி விடியல் அறக்கட்டளை மற்றும் அவர் அரக்கோணம் சார்பில் மாபெரும் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் விடியல் அறக்கட்டளை மற்றும் அவர் அரக்கோணம் சார்பில் தூய்மையை வலியுறுத்தி பெண்கள் மற்றும் ஆண்கள் என இரு பிரிவினருக்காக மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. விடியல் அறக்கட்டளையை ராம்குமார் தலைமையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டம் அரக்கோணம் நகர காவல் நிலையத்தின் அருகில் தொடங்கி ஸ்ரீகிருஷ்ண கல்லூரி வரை நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா ஸ்ரீகிருஷ்ணா கல்லூரி வளாகத்தில் ரோட்டரி சங்க தேர்வு ஆளுநர் ரவிக்குமார் மற்றும் ரோட்டரி சங்க தலைவர் மனோகர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் அரக்கோணம் வழக்கறிஞர்கள் பார் கவுன்சில் பொருளாளர் பத்மநாபன் மற்றும் மருத்துவர் அபிஷேக், பிரவீன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். இதில் அவர் அரக்கோணம் நரேஷ், கிஷோர், ஹனிபா உட்பட 500க்கும் மேற்பட்ட ஓட்டப்பந்தய வீரர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் அருகே அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என தமிழக அரசிற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட வாணியன் சத்திரம், கன்னிகாபுரம் ஊராட்சியில் உள்ள ஆயிஷா நகர், பாலாஜி நகர், ஸ்ரீதேவி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அடிப்படை வசதிகளான குடிநீர், சாலை சீரமைத்தல், இடுகாட்டிற்கு வழிபாதை அமைத்து கொடுத்தல் உள்ளிட்ட வசதிகள் இல்லாமல் பல ஆண்டுகளாக வசித்து வருவதாக இப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அளமாதி பகுதியில் இயங்கி வரும் அரசு பள்ளிகளுக்கும் மற்றும் தொழிற்சாலைகளுக்கும் பள்ளி மாணவர்கள், வேலை செல்பவர்கள் என அனைவரும் 4 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய அவலநிலை உள்ளதாகவும், நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் என அனைவருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதாலும் 108 ஆம்புலன்ஸ் வருவதற்குள் உயிர் சேதம் ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் மனவேதனையுடன் குமுறுகின்றனர். மேலும் தற்காலிகமாக வாணியம் சத்திரம் அருகே உள்ள பஞ்சம் தாங்கல் ஏரிக்கரை மீது ஊராட்சி நிர்வாகம் சார்பில் அமைத்து கொடுத்த பாதை குண்டும் குழியுமாக உள்ளதாலும், சாலையில் மின் விளக்குகள் இல்லாததாலும் வேலைக்கு செல்லும் பெண்கள் இரவு நேரங்களில் அச்சத்துடன் வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் எங்களின் கோரிக்கை ஏற்று எங்கள் பகுதிக்கு மினி பேருந்து வசதிகள், குடிநீர் வசதிகள், சாலை சீரமைத்தல், இடுகாட்டிற்கு பாதை அமைத்து கொடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் நிறைவேற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். என் பெயர் சுப்பிரமணி. அதாவது ஆயிஷா, பாலாஜி நகர், ஸ்ரீதேவி நகர் என்று 3 நகரம் குடியிருக்கும் பகுதியில் வாழ்ந்து வருகிறேன். இங்கு 500 குடும்பங்கள் இங்கு வசித்து வருகிறார்கள். எங்களுக்கு சாலை என்று சொல்ல போகுமானால் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் சுற்றி செல்வதற்குத்தான் இங்கு வழி உள்ளது. அதற்கும் போதுமான போக்குவரத்து வசதி இல்லை. அதனால் நாங்கள் ஏரிக்கரையின் வழியாக நாங்கள் எல்லோரும் பயணம் செய்து கொண்டிருக்கோம். அந்த பயணம் மிகவும் ஆபத்தாகவும் மழைக்காலங்களில் மிகவும் குறுகலாகவும் இருப்பதால் நாங்கள் போய் வருவதற்கு மிகவும் சிரமமாக உள்ளது. இங்கு படிக்கும் பெண்கள், மாணவர்கள், வேலைக்கு செல்லும் பெண்கள் எல்லோரும் இங்கு வந்து மிகவும் அவதிக்குள்ளாகிறார்கள். அதனால் அந்த ஏரிக்கரை ஒட்டி உள்ள சாலையை ஒரு 40 சாலையாக அந்த அரசாங்கம் அமைத்து தர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் மனு கொடுத்தோம். அங்கிருந்து உங்களுக்கு கோரிக்கை ஏற்கப்பட்டது. ஆனால் அதுக்குண்டான பண வசதி இல்லை இப்போது என்று தெரிவித்தார்கள். முறையாக அந்த சாலையை விரைவில் அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வசிக்கும் கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், மேலும் சுகாதார சீர்கேட்டினால் வரும் நோய்களுக்கு மருத்துவமனைக்கு எடுத்து செல்வதற்கு ஒரு போதுமான சாலை வசதியோ ஆம்புலன்ஸோ வருவதற்கு இங்கு வசதி இல்லாததால் நாங்கள் 4-5 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டும் இருக்கிறது. அதனால் அந்த ஏரிக்கரை ஒட்டிய சாலையை எங்களுக்கு அமைத்து தருமாறு இந்த நகரின் சார்பாகவும் மற்றும் பக்கத்தில் உள்ள ஒரு
விருத்தாச்சலம் அருகே வெண்கரும்பூரில் தமிழக தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் நேற்று நடந்த கிராம சபை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் உரையாற்றினார். அதன்படி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த வெண்கரும்பூர் ஊராட்சிகளில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். கூட்டத்திற்கு கடலூர் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் பிரியங்கா, விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் விஷ்ணு பிரியா, திட்டக்குடி வட்டாட்சியர் உதயகுமார், ஊராட்சிகள் உதவி இயக்குநர் முருகன், நல்லூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கொளஞ்சி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இளவரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் முன்னதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய நிகழ்வு பொதுமக்கள் பார்க்கும் வண்ணம் திரையிட்டு காண்பிக்கப்பட்டது. கூட்டத்தில் தாயுமானவர் திட்ட கணக்கெடுப்பு, மக்கள் நிலை ஆய்வு, கிராமப்புற இளைஞர்களுக்கான திறன் பயிற்சி திட்டம், ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனங்களின் மூலம் வழங்கப்படும் சுய வேலைவாய்ப்பு பயிற்சிகளுக்கும் தகுதியான இளைஞர்களை விண்ணப்பிக்க அறிவுறுத்துதல், ஆதி திராவிடர் பழங்குடியின நலத்துறையின் பிரதான் மந்திரி ஆத்தர் கிராம யோஜனா திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து நடவடிக்கைகள் மேற்கொள்ள தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பல்வேறு திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இதில் திமுக ஒன்றிய செயலாளர் சிவ தியாகராஜன், நிர்வாகிகள், அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த செங்காடு ஊராட்சியில் அமைந்துள்ள பெருமாள் திருக்கோவிலின் 55ஆம் ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த செங்காடு ஊராட்சியில் அமைந்துள்ள பெருமாள் திருக்கோவிலின் 55ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் முன்னதாக பெருமாளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதை அடுத்து பெருமாள் சுவாமி ஊர்வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் செங்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெண்ணிலா சம்பத் பங்கேற்று மேளதாள வாத்தியங்களுக்கும் வானவேடிக்கை நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் விழாவில் பங்கேற்ற மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இவ்விழாவில் செங்காடு ஊராட்சி மன்ற 5வது வார்டு உறுப்பினர் கோமதி ராஜசேகர், MKR என்டர்பிரைசர் உரிமையாளர் ராஜசேகர், ஸ்ரீபெரும்புதூர் புரட்சி பாரதம் கட்சியின் ஒன்றிய செயலாளர் செங்காடு ராமு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய துணை செயலாளர் செங்காடு மணிகண்டன், செங்காடு பெருமாள் கோவில் குருசாமி, பக்வன்சலம் ஊர் பண்ணைக்காரர்கள் நரசிம்மன் உட்பட வேலூர், திருச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பெருமாளுக்கு பூஜை செய்து வழிபட்டனர். அரக்கோணம் ஸ்ரீ மகா வராகி அம்மன் ஆலயத்தில் 1ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சிறப்பு யாக வேள்வி பூஜை நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மகாலட்சுமி நகரில் ஸ்ரீ சக்தி திருத்தல பீடத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா வராகி அம்மன் ஆலயத்தில் 1ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சிறப்பு யாக வேள்வி பூஜை நடைபெற்றது. கோவில் பரம்பரை தர்மகர்த்தா முனுசாமி தலைமையில் நடைபெற்ற யாக வேள்வி பூஜையில் சிறப்பு அழைப்பாளராக அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகளை துவங்கி வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் மாவட்ட வர்த்தக அணையின் இணை செயலாளர் சோமசுந்தரம், நகர அண்ணா தொழிற்சங்கம் தலைவர் சரவணன், வட்ட பிரதிநிதி தாஸ் உட்பட முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலுக்கு தமிழக அரசு யானை வழங்க வேண்டும் என்றும் தஞ்சையில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் தேசிய திருக்கோவில்கள் கூட்டமைப்பினர் வலியுறுத்தினர். தேசிய திருக்கோவில்கள் கூட்டமைப்பின் தஞ்சை மாவட்டம் சார்பில் திருக்கோவில்களை காப்போம் என்ற கலந்தாய்வு கூட்டம் தஞ்சையில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக அரசை பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் தமிழகத்தில் உள்ள கோவில் சொத்தை ஆக்கிரமித்தால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் என உத்தரவிட்டு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவித்தனர். கூட்டத்தில் தஞ்சை பெரிய கோவில் கிரிவல பாதையை சீரமைக்க வேண்டும், பெரிய கோவில் சாலையில் வாகன போக்குவரத்தால் பக்தர்கள் சிரமப்படும் சூழ்நிலையில் உயர்மட்ட நடைபாதை அமைக்க வேண்டும், புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் தெப்பக்குளத்தை சுத்தப்படுத்தி பராமரிக்க வேண்டும், தஞ்சை மாவட்டத்தில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆலயங்களில் பணியாற்றும் அர்ச்சகர்களை சுழற்சி முறையில் ஆலயங்களுக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலுக்கு தமிழக அரசு யானை வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதில் திருக்கோவில் கூட்டமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பக்தர்கள் என ஏராளமானோர்
கலந்து கொண்டனர். தஞ்சையில் சங்கமத்தின் திருவிழா கலை நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெற்றது. தஞ்சையில் உள்ள ITI மைதானத்தில் தஞ்சை சங்கமத்தின் நம்ம ஊர் திருவிழா துவங்கியது. பரத நாட்டியத்துடன் துவங்கிய திருவிழாவில் தப்பாட்டம், கரகாட்டம், காவடியாட்டம், உரிமை மேளம், நையாண்டி மேளம் என களை கட்டியது. விழாவில் தஞ்சாவூர் உரிமை மேளம் என அனைத்து கலை நிகழ்ச்சிகளும் மேடையில் ஒன்றன் பின் ஒன்றாக அரங்கேறியது. நிகழ்ச்சிகளை பார்வையாளர்கள் கைத்தட்டி உற்சாகமாக கண்டுகளித்தனர். கன்னிகை பேர் ஊராட்சியில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் கன்னிகை பேர் ஊராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத 4வது வார திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு காலையில் மூலவருக்கு பால், தயிர், பன்னீர், தேன், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் மகாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் மகா அலங்காரம், மகா தீபார்த்தனை உள்ளிட்டவைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு தீர்த்தம், பிரசாதம் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கருட வாகனத்தில் மங்கள வாத்தியங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் கோலாட்டம் மற்றும் பண்டரி பஜனையுடன் உற்சவர் முக்கிய வீதிகளின் வழியாக தெருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதிய வேளையில் திருக்கோவில் வளாகத்தில் அன்னதான நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. மாலையில் திருக்கோவில் வளாகத்தில் செண்டை மேளம் முழங்க வான வேடிக்கையும் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதன் பின்னர் உற்சவர் பிரகார புறப்பாடு, ஒய்யாளி சேவை, மகா தீபார்த்தனை உள்ளிட்டவைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருக்கோவில் வளாகத்தில் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் கன்னிகை பேர் ஊராட்சியின் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய சுந்தரராஜ பெருமாளை வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை யாதவ சமுதாய மக்களும் விழா குழுவினர்களும் கிராம பொதுமக்களும் சிறப்பாக செய்திருந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் வடக்கன்குளத்தில் SAV கல்வி நிறுவனமும் காவேரி மருத்துவமனையும் இணைந்து நடத்திய இலவச மருத்துவ சிகிச்சை முகாமை திருநெல்வேலி ஆட்சியர் சுகுமார் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி மாவட்டம் வடக்கன்குளம் SAV பள்ளியில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமிற்கு வருகை புரிந்த திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சுகுமாருக்கு SAV பள்ளியின் தாளாளர் திவாகரன் பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வரவேற்றார். முகாமில் காவேரி மருத்துவமனையின் இதய சிகிச்சை வல்லுநர் அருண் சிங், குழந்தைகள் நல சிறப்பு வல்லுநர் அனி பிரவீனா, நுரையீரல் சிகிச்சை நிபுணர் ஆதித்யா விவேக், மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை நிபுணர் சிராஜ் ஃபாத்திமா, பிசியோதெரபி சிறப்பு நிபுணர் பிபின் குமார், டாக்டர் லட்சுமணன் மற்றும் பொதுநல மருத்துவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கும் இதயம், இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி ஆகியவை கண்டறிந்து பரிசோதனையில் ஈடுபட்டனர். முகாமில் SAV பள்ளிகளின் தாளாளர் திவாகரன், மெட்ரிக் CBSE பள்ளியின் முதல்வர்கள் சுடலையாண்டி, சாந்தி, பால பெஞ்சமின், CBSE பள்ளி நிர்வாக அதிகாரி சிந்துஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி பெற்றது. 1 மாதத்திற்குள் TRP மூலம் 2200 நிரந்தர பேராசிரியர்களை நியமனம் செய்ய தேர்வு நடத்தப்படும். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. இருமல் மருந்து விவகாரத்தில் பதிலளிக்க முதலமைச்சருக்கு பொறுப்பு உள்ளது. மதுரையில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேட்டி. வடக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானில் துணை ராணுவ படை நடத்திய தாக்குதலில் 53 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவின் மிசிசிப்பி மாகாணத்தில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.